வியாழக்கிழமை காலையில் நேற்றே கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஸோ காலையில் மாவு இருந்ததுனால சட்னி வச்சு பசங்களுக்கு காலையில் தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு லஞ்ச் கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்துகிட்டு போனேன். நம்ம எப்பவும் போல் துவையல் அரைப்போம் இல்லையா, நான் துவையல் தான் அரைப்பேன், சட்னி தாளிக்க மாட்டேன், அப்படியே வச்சுருவேன். அதோடு நம்ம நார்த்தங்காய் இலையோ எலுமிச்சை இலையோ சேர்த்து அரைக்கும் போது அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த ஃப்ளேவர் பிடிக்காதவங்க அதை நீங்கள் எப்பவும் போல் உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால நான் இதை சொல்கிறேன். ஸோ மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா காய் எதுவுமே இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி வாங்கினா கோஸு, கேரட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை வச்சு ஒரு முட்டையும் இருந்ததுனால எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. நம்ம இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்யும்போது சாப்பாடு கம்மியாக போட்டுட்டு அதோட காய்கறி அதிகமாக இருக்கிற மாதிரி கலரணுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாதம் அதிகமாக போட்டு காய் கம்மியாக இருக்கிற மாதிரி பண்ணோன்னா டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லன்ச் கொடுத்துட்டு வரும்போது இந்த பழைய பேப்பர்லாம் வாங்குவாங்க இல்லையா, அந்த அண்ணன் வந்துட்டுருந்தாங்க. எப்போவும் அவங்கக்கிட்ட தான் போடுவேன். ஸோ பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய சேர்ந்துருச்சுனால அவங்கள கூப்பிட்டு எல்லாம் போட்டுட்டு ஒரு ரூ. 100 கிடச்சிது. ஒரு பக்கெட் எடுக்கலான்னு தான் பார்த்தேன். அவங்கக்கிட்ட பாத்திரம்லாம் அந்தளவுக்கு நிறையா இருக்காது. அவங்க வாங்கிட்டு காசு கொடுத்துருவாங்க. அதனால் பாத்திரம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. எனக்கு வாங்குகிற மாதிரி எதுவும் இல்லாதனால நான் பைசாவே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நேத்திக்கு நம்ம உளுந்தங்களிக்கு எல்லாம் வறுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, சரி அதை கொண்டு போய் இன்றைக்கி அரைச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். 2 கிலோவுக்கு 2 ஆளாக்கு பச்சரிசி சேர்த்துக்கணும். அதோட நம்ம ஏலக்காவும் சுக்கும் சேர்த்து ஒன்றா போட்டு அரைச்சிடணும். எல்லா வெயிட்டும் சேர்ந்து 2,300 இருந்தது. ஸோ எல்லாம் அப்படியே நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துட்டாங்க. சூடாக இருந்தது. அப்படியே பாத்திரத்தில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வர்ற வழியில் பார்த்திங்கன்னா நாளைக்கு சமையலுக்கு தேவையான காய்கறிகளும் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போய் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த சமையல் பெரிய பிரச்சனை. என்ன சமையல் பண்ணுறது மறுநாளைக்குன்னு யோசித்து வாங்குறதுக்குள்ளேயே போதும்னு ஆகிடும். அதுவும் என் பையன் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தோன்னும்மா நைட்டுக்கு என்ன சாப்பாடு, நைட்டு சாப்பிட்டோன்னம்மா நாளைக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்டுருவான். அவன் கேட்கும்போது எனக்கு டென்ஷன் ஆகும். என்னடா இது இப்போ தானடா சாப்பிட்ருக்க, அதுக்குள்ளே நாளைக்கு ஏன்டா கேட்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாம் வாங்கிட்டு வர வழியில் நம்மளுடைய கரும்பு சாறையும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த உடனே அந்த சூடாக இருந்தது மாவு ஒரு பேப்பரை விரித்து நல்லா ஆற போட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். ஸோ நாளைக்கு தான் களி கிண்ட போகிறேன். எப்படி கிண்டுன்ட்டு நாளைக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான். டாட்டா.